கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ நான் அங்கு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் யெகோவா ஷம்மா அவர் நம் மத்தியில் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எங்களை தேற்றுகிற தேவன், நம்மை தேற்றுகிற தேவன் அவர். யாரோ ஒருவருக்காக தேவனாகிய கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கிறார். Somebody needs a comfort. You might be watching this through the television. You need a comfort maybe, and this is the time that my God is going to comfort each and every one of you. Whoever needs a source of love, if you have missed something in life, my God is here. Jesus Christ is here. He is our comforter. You know, in the word of God it says in 2 Corinthians chapter 1 verse 3, it says He is a God of all comfort, who comforts us in all our troubles. உடைய எல்லா கஷ்டங்களிலும் வேதனையிலும் உன்னை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசமாய் சொல்லி அவரை நாம் பாடும் பொழுது தேவனாகிய கர்த்தரே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை அவர் தேற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசமாய் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடலாம். தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். காற்றாய் இந்த வேளையில் அவர் வருகிறார். உன் மத்தியில் அவர் கடந்து வருகிறார். உன்னை அவர் தொட வல்லவராக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையாய் சொல்லி கேளுங்க, இயேசுவே, ஆண்டவரே என் இடத்துல வாங்க, ஆண்டவரே, comfort me Lord. For those of you who ask, God is certainly there to comfort you. காற்றாய் வந்திரே, செங்கடல் பிளந்திரே, காற்றாய் வந்திரே, செங்கடலை பிளந்திரே, கீழ் காற்றாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாக வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். தேற்றரவாளரே என்னை தேடி வந்திரே, சொல்லுங்களேன், தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாக வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர். சொல்லலாமா? நீர் காற்றாக வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக
வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், கஷ்டங்கள் வருகிற நேரத்தில், சோதனை வருகிற நேரத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று அவர் சொல்கிறார். இந்த வேளையிலும் எத்தனை பேர் சொல்றீங்க, do not get agitated of what's happening around you. Be assured of that one fact that my Jesus will lead you and guide you through all the storms in your life. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பார்வையெல்லாம் உங்க மேல இருக்கு ஆண்டவரே. சுற்றி இருக்கிற ஒருவேளை கஷ்டங்களை மேல வைக்காதீங்க உங்களுடைய கண்களை. சுத்தி இருக்கிற கவலைகள் அந்த மேல உங்களுடைய கண்களை வைக்கவே வைக்காதீங்க. கடல் அலைகள் சீரும் பொழுது ஒருவேளை படகு கவிழ்கிறது போல இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் அத்தனையும் அடக்கி வைக்க வல்லவராக இருக்கிறார், அமிழ்த்தி போட வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை நன்றாக தண்ணி உம்மோடு நான் உயர்ந்திடுவேன் ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய நாமத்துல, அவருடைய விசுவாசத்துல அப்படியாய் கர்த்தரை நான் பிடிச்சு கொண்டே இருக்கணும் எப்பவுமே. அப்பொழுது கடல் அலைகள் எல்லாம் ஒன்றும் செய்யாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற தேவன் நம் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரத்த கோட்டைக்குள்ளாக நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? தேவனாகிய கர்த்தருடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. For what it has been given to save you from every sin, every sickness, every bondage. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெளியேற பெற்ற ரத்தம் உங்களுக்காக அவர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. எதை குறிச்சும் பயப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். Yes Lord, we praise you Lord, for by the blood of Christ we are all set free. That's what we read in Ephesians, as it says, you are set free my dear brother, you are set free my dear sister, you are not in any bondages no more. Amen. We love you Lord. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
ஆண்டவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தியங்காதீங்க. தேவனாகிய கர்த்தர் உன்னை அவர் நடத்த வல்லவர். சொல்லலாமா? இம்மாட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடு உன்னையும் உட்பிள்ளையும். ஓ இம்மாட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. சொல்லலாமா? இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நன்றி ஆண்டவரே. Oh, we lift your name, Lord Jesus. நம்முடைய மீட்புமானவராக இருக்கிறார் அவர். உன்னை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நிமிர்த்துகிற தேவன் அவர் ஒருவரே. தேவனின் ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? கரங்களை உயர்த்தி. தேவனை ஒளியும் என் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படும்? பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. ஓ அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. ஆமாண்டவரே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர். ஆமாண்டவரே. சொல்லுங்களேன். என்னை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். கரங்களை உயர்த்தி. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya. ஆனந்தமே. ஹalleluya. ஆனந்தமே. கரங்களை அசைத்து ஹalleluya. ஆனந்தமே. ஹalleluya. ஆனந்தமே. Come on. ஹalleluya. ஆனந்தமே. ஹalleluya. Glory to Jesus. Oh hallelujah. என் தேவன் என்னோடு கூட இருக்கையில் ஆனந்தம். ஹalleluya.
கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன். விசுவாசமாய் சொல்லி பாடுகிறவர்களுக்கு கர்த்தர் அப்படியே இருக்கிறார். சொல்லுங்களேன். ஓ துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். உனக்கும் அவர் தருவார். ஓ என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அவர் என் பட்சமாய் இருக்கிறார். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை நன்றாக தட்டி ஹalleluya we praise you Jesus. நன்றாக கரங்களை தட்டி அவருடைய வசனம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உனக்காய் அவர் யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை நன்றாக தட்டி ஹalleluya we praise you Lord. ஏசப்பா இருந்த இடத்துல எல்லாம் சந்தோஷம் சமாதானம் தான். வேதத்தில் அத்தனை அற்புதங்களை நாம் வாசிக்கிறோம். ஒரு சாவு வீட்டுக்கு போகும்போது தேவனாகிய கர்த்தர் இயேசுவானவர் அங்க இருந்தபடினால் உயிரோடு கூட எழுப்பினாராம். ஆமென் ஹalleluya. தலித்தா குமி என்று சொல்லும் பொழுது அந்த மகள் எழும்பினாலாம். எத்தனை ஆனந்தம் பாருங்க. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரா? இந்த வேளையிலும் இயேசு நீங்க இருக்கையிலே நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. ஏனென்றால் கர்த்தர் உனக்கென்று உரிய ஆசீர்வாதத்தை அவர் உன் மத்தியில் இருக்கும்போது அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆனந்தம் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றீங்க? அவர் நம் மத்தியில் இருப்பார் என்றால் நான் சோர்ந்து போகவே மாட்டேன். கர்த்தருடைய அன்பு உங்கள் மேல் இருக்கிறது. Come on every one of you put your hands together. இயேசு நீங்க என்னோடு கூட இருக்கையில் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே. ஓ கரங்களை தட்டி சேர்ந்து இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. என் சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்களேன். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் நம் தேவன். உன் மத்தியிலும் அவர் அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை பாடும் பொழுதே உன்னுடைய அதிசயங்கள் உன்னிடத்தில் தேடி வரும். விசுவாசமாய் சொல்லி பாடுங்க. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே. ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. என் தாயும் தகப்பனும் நீங்க தானே.
சொல்றீங்க? நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து சொல்லுங்களேன் விசுவாசமாய். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. இயேசு நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. நன்றி ஆண்டவரே. ஓ தேவனாகிய இயேசு கிறிஸ்து கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் தருகிற தேவன் அவர். நீ எதிர்பார்க்க கூடாத காரியங்களை தேவனாகிய கர்த்தர் உனக்காய் அள்ளி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசமாய் சொல்லி பாடுங்க, கரங்களை தட்டி. நன்றி ஆண்டவரே. கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் தந்தவரே, நான் கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் தந்தவரே. கேடகமாய் என்னை காத்து கொண்டீ கர்த்தாவே உம்மை புகழ்வே. கேடகமாய் என்னை காத்து கொண்டீ கர்த்தாவே உம்மை புகழ்வே. நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாத அவர் ஒருவர் மாத்திரமே. இயேசு நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. இயேசு நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. கானானின் கனிகள் எல்லாம் எனக்காக தந்தவரே, கானானின் கனிகள் எல்லாம் எனக்காக தந்தவரே. காணாத அற்புதம் காண செய்தி காலமெல்லாம் துதிப்பேன். கரங்களை உயர்த்தி. காணாத அற்புதம் காண செய்தி காலமெல்லாம் துதிப்பேன். காணாத அற்புதம் காண செய்தி காலமெல்லாம் துதிப்பேன். காணாத அற்புதம் காண செய்தி காலமெல்லாம் துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. இயேசு நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. தடைகளை தகர்த்து போடுகிற தேவன் நம் தேவன். உனக்கு முன்பதாக செங்கடல் இருக்கிறதா, இல்லை யோர்தான் போன்ற காரியங்கள் நின்று கொண்டிருக்கிறதா? தேவனாகிய கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றும் அகற்றி போட வல்லவராக இருக்கிறார். தடைகளை தகர்த்து போட்டு கோணலை செவ்வையாக்கினீ. என் தடைகளை தகர்த்து போட்டு கோணலை செவ்வையாக்கினீ. நீதியின் பாதையில் நடத்துகின்றேன், நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நீதியின் பாதையில் நடத்துகின்றேன், நாளெல்லாம் உம்மை பாடுவேன். நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே, அவர் நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. இயேசு நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாக்கு பண்ண நல்ல தேவா வாழ்த்தியே வணங்கிடுவேன். சொல்லுங்க, வாக்கு பண்ண நல்ல தேவா வாழ்த்தியே வணங்கிடுவேன். வாக்கு பண்ண நல்ல தேவா வாழ்த்தியே வணங்கிடுவேன். வாக்கு பண்ண நல்ல தேவா வாழ்த்தியே வணங்கிடுவேன்.
இயேசு நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. இயேசு நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. அவர் நேற்றும் இன்றும் என்றென்றுமாய் வாக்கு மாறாதவரே. கரங்களை நன்றாக தட்டி நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதை நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். He is a God who fulfills his promises in his due season. Amen. Hallelujah. நினையாத நேரத்தில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து வந்த தேவன் இனிமேலும் செய்ய இருக்கிறார். எத்தனையோ நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுதெல்லாம் நிறைய நேரத்தில் நம்மளுக்கு அது வருமா வராதான்னு கூட நம்ம யோசிச்சுட்டு இருந்திருக்கோம். ஆனாலும் கர்த்தர் அப்படியே அதிசயமாய் காரியங்களை முடிய வைத்தாரு. எத்தனையோ காரியங்கள் நடைபெறாது என்று யோசித்த நேரங்களில் எல்லாம் கர்த்தர் எத்தனை அற்புதமாய் காரியங்களை வாய்க்க செய்தார், செய்து முடித்தார். நீ எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் அவர். கர்த்தர் அப்படியாய் இந்த வேளையிலும் பெரிய காரியங்களை செய்திருக்கிற தேவன் உன் மத்தியில் அவர் இருக்கிறார். விசுவாசமாய் சொல்லி பாடுங்க, கர்த்தர் அப்படியே செய்ய வல்லவர். Yes Lord, we praise you Lord. நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் உன்னோடு இருக்கின்றாரே. அவர் இன்றும் நடத்திடுவார். நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் உன்னோடு இருக்கின்றாரே. அவர் இன்றும் நடத்திடுவார். காற்றையும் காணே மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் பள்ளங்களெல்லாம் தண்ணீரால் அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறாரே. வேதத்தில் அப்படியே வாசிக்கிறது போலவே கர்த்தர் உங்களுக்கும் செய்ய வல்லவர். Maybe you don't see anything, maybe you just see a handful of cloud only. Through it God can make it happen. Fear not. விசுவாசமாய் சொல்லி அவரிடத்துல நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லையா? ஒவ்வொரு வார்த்தைகளும் வேதத்தில் இருப்பதெல்லாம் உண்மை. அது நமக்கும் அப்படியே ஆகும். நன்றி ஆண்டவரே. காற்றையும் காணே மழையும் காணே, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. காற்றையும் காணே மழையும் காணே, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. உம்வல்ல செயல்கள் யாவும் நினைத்து உள்ளமே மகிழ்ச்சியால் பொங்கிடுதே. உம்வல்ல செயல்கள் யாவும் நினைத்து உள்ளமே மகிழ்ச்சியால் பொங்கிடுதே. நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் என்னோடு இருக்கின்றாரே. அவர் என்றும் நடத்திடுவார். You will see neither the wind nor the rain, yet this valley will be filled with water. The valley that you are facing in your life, the emptiness that you are facing in your life, the vacuum that you are going through, my God is able to fill it all up. உம்முடைய சித்தத்திற்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க நடத்துங்க ஆண்டவரே. தேவனுடைய சித்தத்தில் நாம் கடந்து செல்லும் பொழுது கஷ்டம் என்றதே இல்லை. கர்த்தர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். சரியான கதவுகள் திறக்கும். அவருடைய சித்தத்துக்கு கேளுங்க. Lord, let your will be done in my life, Lord Jesus. I yield myself to your will, Lord. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, அதின் காலத்தில் நிறைவேற்றுமே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா,
அவர் என்றும் நடத்திடுவார். நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் என்னோடு இருக்கின்றாரே. அவர் என்றும் நடத்திடுவார். நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் என்னோடு இருக்கின்றாரே. அவர் என்றும் நடத்திடுவார். கரங்களை உயர்த்தி அவர் என்றும் நடத்திடுவார். இரண்டு கரங்களை உயர்த்தி நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் என்னோடு இருக்கின்றாரே. அவர் என்றும் நடத்திடுவார். விசுவாசமாய் கரங்களை உயர்த்தி ஓ நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் என்னோடு இருக்கின்றாரே. அவர் என்றும் நடத்திடுவார். அவர் என்றும் நடத்திடுவார். என்றும் நடத்திடுவார். கரங்களை உயர்த்தி என்றும் நடத்திடுவார். ஆமாண்டவரே ஓ என்றும் நடத்திடுவார். என் பிள்ளைகளை அவர் என்றும் நடத்திடுவார். என் குடும்பத்தை அவர் என்றும் நடத்திடுவார். நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் அவர் என்றும் நடத்திடுவார். அவர் என்றும் நடத்திடுவார். அவர் என்றும் நடத்திடுவார். நினையாத நேரத்தில் அதிசயங்களை செய்கிறவர்
நம்மோடு கூட இருக்கிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் அதிசயங்களை உன்னை காணப்படுவார். கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு எல்லா துதியான மகிமை. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜெப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGCயை தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் HGCயின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், எண் 9, காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.